அனைவருக்கும் இனிய வணக்கம். TSSL வழங்குகின்ற இந்த நிகழ்வானது மூதுரை அறிவோம் முன்னோரின் வாழ்க்கையில் ஒரு துளி எங்களுடன். இந்த அருமையான இந்த மூதுரையை ஆய்வு செய்கின்ற இந்த நிகழ்வில கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இந்த நிகழ்வு வரவேற்புரையுடன் ஆரம்பிப்போம். வரவேற்புரையை தருவதற்காக சர்வேஸ்வரி சிவரூபன் அவர்களை அழைக்கின்றோம். வாருங்கள் சர்வேஸ்வரி. வணக்கம். வணக்கம். TBS கழகம் நடத்துகின்ற மூதுரை ஆய்வு. இந்த ஆய்வு என்பது தமிழையும் தமிழின் பண்புகளையும் என்றும் நாம் நினைக்க வேண்டும் என்ற எமது கொள்கைகளை லட்சியமாக்க வேண்டும் என்று இங்கு தலைமை தாங்கிக் கொண்டு இருக்கின்ற நவலா மாமணி சிவநாதன் அவர்களுக்கும் ஏனைய பேச்சாளர்களாக வந்த அனைவருக்கும் இதை பார்வையாளராகவும் வாழ்த்து கூறவும் இந்த வைபகத்தை நின்று கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று வந்த பங்காளர்களாக இருக்கின்ற அன்பு நேயர்களுக்கும் இந்நேரம் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வரவேற்புகளும் கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஒரு நிகழ்வுக்கு ஒரு தலைப்பு, அதாவது ஒரு வரவேற்பு என்பது முக்கியமானது. அந்த வகையில் மிக அழகாக இந்த மூதுரையை வரவேற்புடன் தந்திருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்துக்களை வழங்கி கொண்டு 12ஆம் நூற்றாண்டில் ஔவையார் அருளிய மூதுரை, அதாவது நாங்கள் ஔவையார் ஆத்தி சூடியும் அருளி இருக்கிறார். அவரை சொல்லுவோம் ஆத்தி சூடி அருளிய ஔவையாரை நாங்கள் ஆத்தி சூடி அருளிய ஔவையாரை நாங்கள் பாராட்டுற அதே நேரம் மூதுரையை தந்திருக்கின்றார். அந்த மூதாட்டியின் கருத்து இன்றும் வாழுதென்றால் இவ்வளவு மதிநுட்பம் அவருக்கு இருக்குது என்பதை அது சொல்லாமலே சொல்லக்கூடிய ஒன்றாகவே இன்றைய காலகட்டம் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் மூதுரையின் சில பாடல்களை இன்றும் ஆய்வு செய்ய போகின்றோம். இந்த மூதுரையின் ஆய்வுகளை 4ஆம் பாடல், 11ஆம் பாடல், 7ஆம் பாடல், இப்படியே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாடல்கள் தந்திருக்கின்றேன். இப்பொழுது நான் எனது பாடலில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நான் 7வது பாடல் எடுத்திருந்தேன். ஔவையார் பாடிய மூதுரையின் 7வது பாடல், அதாவது மனிதனின் அறிவு, செல்வம், குணம் ஆகியனவற்றின் அளவை இயற்கை நிகழ்வோடு ஒப்பிட்டு விளக்குகிறது இந்த மூதுரை. அப்படியாயின் அது என்ன பாடல் என்று அறிய ஆவலாக இருக்கிறீர்கள் அல்லவா? நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்து அளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்று வருகுது அந்த பாடல். அழகான ஒரு பாடல், பாடவே ஆசையா இருக்குது. அப்ப அது எப்படி பாக்குறாருன்னா, அவர் ஏன் இந்த உபமானமா எடுத்தாருன்னு காலை தொடக்கம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதாவது நீரில் பூத்திருக்கும் நீராம்பல் நீர்மட்டத்திலேயே இருக்கும். அதாவது நிலத்தின் மண்ணில் இருந்து அந்த தாமரையோ அல்லது அல்லிப்பூவோ ஆம்பலோ எப்படி இருக்கும்னா தண்ணீண்ட மட்டத்துக்கு இருக்கும். அதுதான் அதிண்ட தண்டின் அளவு. அந்த அளவை பாருங்க, அளவிற்கு அந்த காலம் அளக்க சென்டிமீட்டர் ஒன்றும் இல்லத்தானே, அந்த அளவுதான் இருக்குமாம் அதிண்ட தண்டு என்று சொல்றார். நீரில் பூத்திருக்கும் ஆம்பல் பூ நீர்மட்டத்திலேயே இருக்கும். நீர் உயர்ந்தால் உயரும், நீர் தாழ்ந்தால் தாழும். பாருங்க, நீர் உயர்ந்தால் உயரும், நீர் தாழ்ந்தால் தாழும். அது சரியான ஒரு உண்மையான ஒரு விளக்கம். அப்படித்தான் எங்களோட மனித வாழ்க்கையிலும் ஒருவர் உயர்த்தி கொண்டு போனால் இன்பமாக எல்லோரும் உயரக்கூடிய வாய்ப்பு வரும். ஒருவர் தாழ்த்தி கொண்டு போனார்ன்றா எல்லோரும் தாழ்ந்து விடக்கூடிய வாய்ப்பும் வரும் என்பது நாங்கள் கற்ற சூழல்ல இருந்து அறிந்து கொண்ட உண்மை. அதுபோல ஒருவரது அறிவு அவர் கற்ற நூலினது அளவாக இருக்கும். நான் யோசிச்சேன், நாங்களே நிறைய நூல்கள் படிக்கவில்லை என்றது உண்மையான ஒன்றுதான். கொஞ்ச நூல்கள் தான் படித்திருப்போம். இப்போதான் நாலடியாரை தூக்கி பார்க்கிறோம், தொல்காப்பியத்தை தூக்கி பார்க்கிறோம், அகநானூரை தூக்கி பார்க்கிறோம். இப்பதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறோம் அதில் என்று சொல்லலாம். ஏனைய கதை புத்தகங்கள், சிறுகதைகள் எல்லாம் படித்திருந்தாலும் இவர் சொல்றார், ஒருவரது அறிவு அவர் கற்ற நூலின் அளவே இருக்குமாம். நிச்சயமாக நிறைய நூல்கள் படித்தால் நிறைய கருத்துக்களை அவர் பகிரக்கூடிய வாய்ப்பு வரும்.
ஆனால் நான் ஒரு நவீனமா பார்க்கின்றேன். அது எப்படி என்றால், ஒருவரது அறிவு அவர் கற்ற நூலின் அளவும் இருக்கின்றது. இன்றைய வாழ்க்கை சூழலில் அவர் கற்ற தொழில்நுட்பத்தின் அளவும் இன்றைய அறிவியல் சூழல்ல ஒரு மனிதன் அறிவு வளர காரணமாக இருக்கின்றது. பின்னால் அதை சொல்லுகிறேன். அதுபோல அவர் அடுத்தது சொல்றார், தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். அப்ப அடிக்கடி சொல்வார், குலத்தளவே ஆகுமாம் குணம். அப்ப எங்களுக்கு விளங்குறையில. ஏனென்றால் நாங்க வாழுற இந்த வாழ்க்கை நாங்கள் குணமாக வாழ்ந்தோம் என்றால் எங்களோட பிள்ளைகளும் குணமாக வாழக்கூடிய நிலைமை உருவாகும். இதனால அந்த வாழ்க்கை செழிப்பாகவே இருக்கும். பொறாமை, வெறுப்பு, மற்றவரை தீய சொற்களை பேசாத அந்த நிலையெல்லாம் அந்த ஒவ்வொருவருடைய குணத்தை பார்ப்பார்கள். இதனால்தான் திருமணத்துக்கும் நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை வேணும், நல்ல குணமுள்ள பெண் வேணும் என்று சொல்லுவோம். ஏனென்றால் அந்த பாரம்பரியம் அப்படி இருந்தால் தொடர்ந்து நல்லதாக வரும் என்று. அப்ப அவர் சொல்றார், தவத்தழகே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம். அதாவது முந்தைய பிறவியில் எந்த அளவு நற்பணி செய்து தவப்பயன் பெற்றிருக்கிறார்களோ அந்த அளவுக்கு இந்த பிறவியில் செல்வத்தின் அளவு இருக்குமா. உண்மையிலேயே நினைச்சு பார்க்கிறோம். அந்த பெற்றோர் செய்த நற்பயன் தான் இன்றைக்கு நாங்கள் ஒரு சந்தோஷமாக இருக்கிறோம் என்பது உண்மை. அது இவருடைய இந்த மூதிரியை வாசிச்சுட்டு நான் யோசிச்சு பார்க்கிறேன். அந்த பெற்றோர் அப்ப நாங்களும் இந்த பிறவியில நல்லது செய்தால்தான் அடுத்த பிறவி எங்களோட பிள்ளைகளும் நல்ல பலன்களை அனுபவிப்பார்கள் என்பது உண்மை. அப்ப அந்த அளவில தான் அந்த செல்வத்தின் அளவு இருக்கும். நாங்கள் பொருள் வண்டம் வச்சிருக்கிற அளவு இருக்குமா. குணம் பெற்றெடுத்த தாய் தந்தையரை பொறுத்தே இருக்கும். அப்ப தாய் தந்தையர் குணமா வாழ்ந்திருந்தோம்னா பிள்ளையும் குணமாக வாழும். சரி, இப்படி பார்க்க நான் எனக்கு இவருடைய இதான் இந்த கருத்து, இவருடைய அவ்வையாற்ற கருத்து. அதை அப்படி பார்த்தோம். அவ்வையாற்ற கருத்திலிருந்து இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய வாழ்வியல் இதுக்கு பார்த்தோம்டா இந்த நுண்ணறிவு. அது சொன்னார், நூல் அளவே ஆகுமா நுண்ணறிவு. அதுதான் எனக்கு அதுல எடுக்கக்கூடியதா இருந்தது. அடுத்தது குணமும் நாங்கள் நல்லதாக இருக்க வேணும்னு சரி. இந்த மனிதர்கள்ல 4 வகையான நுண்ணறிவு இருக்குது என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அதுவும் இந்த ஹவார்ட் கார்ட்னர் என்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்கிறார். அதை நான் ஏன் ஆராய்ஞ்சேன் என்றால், இது தேவையோ ஒன்று நீங்க கேட்பீங்கள். அது ஏன் என்று கேட்டா நாங்க சொல்றோம் நுண்ணறிவு அப்படி என்றா என்ன நுண்ணறிவு? மைக்ரோ அறிவு, அதாவது மிக மிக டீவாக, அதாவது ஆழமாக பார்க்கக்கூடிய அறிவு தான் நுண்ணறிவு. அந்த அறிவு எங்களுக்கு எப்படி விருத்தி செய்யும்? மூல மடிப்புகள் அதிகமாக அதிகமாக எங்களோட தேடல்கள் அதிகமாக அது விரிவடைந்து கொண்டே போறதை பார்க்கிறோம். அந்த அளவில் இந்த ஹவார்ட் கார்னர் கூறுகிறார், மொழி அறிவு 4ஆக பிரிக்கலாமாம். அந்த மொழியின் அந்த நுண்ணறிவை ஒன்று தர்க்க அறிவு, கணிதம் அல்லது மொழியல இல்ல கணித அறிவு, அது நுண்ணறிவு. தர்க்க அறிவு உண்டு, இடவியல் அறிவண்டு ஒன்று இருக்குது, உடலியல் இயக்க அறிவண்டு இருக்கு, மற்ற மொழியியல் நுண்ணறிவண்டு இருக்கா. அப்படி பார்த்தோம்னா இந்த 4 வகை அறிவை நாங்கள் பெறும்போது எங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருப்பதை சொல்றார். இதை நான் மேலால மட்டும் சொல்றேன், ஆழமா போயில. மொழியியல் நுண்ணறிவண்டா மொழிகளை புரிந்து கொண்டு படித்தல். இப்ப எழுதுறது, தேடுறது, ஒரு எழுத்தாளன் ஆகிறது, அடுத்தது ஒரு கவிஞர் ஆகிறது. இவைக்கெல்லாம் எழுத்து அறிவுகள் அதிகமாக வேணுமென்றா மொழி அறிவு அதிகமாக இருக்க வேணும் என்று சொல்றார். அடுத்தது தர்க்க அறிவு, அதாவது கணிதம் தர்க்க அறிவுகளை நாங்க பெற்றோம்டா அதாவது எண்ணங்கள், அடுத்து எண்ணு கணக்குகள், தர்க்க ரீதியாக புரிந்து கொள்ளுற சிந்தனைகள், சிக்கல்களை தீர்க்கிற அந்த நிலை வருமா. உதாரணமாக இது கணிதவியலாளர், விஞ்ஞான ஆய்வாளர்கள், அறிவியலாளர்களுக்கு பொருந்தும். இடவியல் நுண்ணறிவு, அது இடவியல் என்றா ஒரு படங்கள் வரைகிறது அல்லது ஓவியங்கிறது அல்லது சித்திரங்கிறது, அது நுணுக்கமாக பாடுறது, இவையெல்லாம் வடிவங்கள், இதுகள் எல்லாம் பற்றி இந்த இடவியல் நுண்ணறிவு என்று சொல்றது. இங்க நாங்கள் எங்களோட திறனை புரிந்து கொண்டு, இப்ப உதாரணம் ஒரு சிப்பியானவன் சிலையை வடிக்கிறான்டா அவன் திறமை அப்படியே கொத்தி 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 சிலையை உருவாக்குறது. அப்ப ஓவியர், சிப்பி, அடுத்தது கட்டிட வடிவமைப்பாளர்களுக்கு இந்த அறிவு கட்டாயமாக வேணும். உடலியல் இயக்க நுண்ணறிவு, உடலை கட்டுப்படுத்துதல், கைகால் இயக்கம், விளையாட்டு வீரர்கள், கடமை அந்த நடிகர்கள், அதாவது ஆக்ஷன்ல வர்றதுதான் உடலியல். இது அதாவது எப்படி அவர்கள் தங்களை கைத்தொழில் திறன்கள், நடிப்பு திறன்கள், விளையாட்டு திறன்களை மேம்படுத்துறது. அப்ப இந்த அறிவுகளும் இந்த நூற்றாண்டுகள்ல இந்த அவ்வையார் சொன்ன மூதிரியோட சேர்ந்தது என்றால், அந்த அறிவும் சேர்ந்தது என்றால் எங்களுக்கு உண்மையிலேயே இந்த சூழல்ல வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் என்றது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கின்றது. மிக்க நன்றி. அடுத்த 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 வர போவோம். சிவமணியிடம் வருகிறேன். அடுத்த மூதிரிய சிவமணி தர வருகின்றார். ஒவ்வொரு தரையும் எடுக்கின்றேன்.
ஓகே, பாருங்கள் சிவமணி. TSS கழகம் நடத்துகின்ற இந்த மூதுரை ஆய்வரங்கத்திலே நாங்கள் அனைவரும் பங்கு பெற்றிருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அனைவரையும் சிறப்பாக வாழ்த்தி வணங்கி, நானும் மூதுரை பாடலே 11வது பாடலாகிய பாடலை தர விரும்புகின்றேன். அதற்கு முன்னாக காப்பு பிள்ளையாருடைய காப்பையும் பாடி தொடங்கலாம் இருக்கின்றேன். பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கை அன்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே. கண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போனால் முளையாதாம் கொண்டபேர் ஆற்றல் உடையார்க்கும் ஆகாது அளவின்றி ஏற்றம் கர்மம் செயல் என்கின்ற அழகிய மூதுரை பாடலை பார்த்து நான் வியந்து போயிருக்கின்றேன். ஔவையாரின் அன்றைய பாடல். கண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும், எங்களுக்கு தேவையானது அரிசிதான், ஆனாலும் அதன் உமியை நீக்கி விட்டால் அந்த அரிசி முளைக்காதான். அந்த உமியோடு சேர்ந்தால்தான் நெல்லுத்தான் அரிசியாக பின்னர் வரும். ஆகவே அந்த உமியை நீக்கி விட்டால் அந்த நெல்லு அந்த முளைக்காதது போன்று எந்த பெரிய ஆற்றல் உடையவர்களும் ஒரு துணையின்றி எந்த காரியத்தையும் செயலையும் செய்து முடிக்க முடியாது என்று ஔவையார் அழகாக இந்த பாடலே கூறியிருக்கிறார். நமக்கு உதவி செய்பவர்கள் ஒரு நாளும் நாம் மறக்க கூடாது. அதுபோல நமக்கு துணை என்பது எப்போதுமே தேவை என்பதையும் அழகாக இந்த பாடலே எடுத்து கூறியிருக்கிறார். பெரிய ஆற்றல் உடையவர்கள் கூட துணையின்றி எந்த செயலையும் செய்து முடிக்க முடியாது என்பதையும், இதை நாம் பழமொழிகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதும், ஒரு கை தட்டி ஓசை எழாது என்பதும், குற்றம் பார்க்க சுத்தமில்லை என்பதும் போன்ற பழமொழிகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எவரும் துணையின்றி வாழ முடியாது, எந்த செயலையும் அழகாக செய்து முடிக்க முடியாது என்பதை ஔவையார் இந்த பாடல் அழகாக கூறியிருக்கின்றார். இதையே அவர் உதவி என்கின்ற கருத்திலேயும், உதவி என்கின்ற மனப்பான்மையானது மிகவும் உச்சமான ஒரு மனித நேயம், அந்த நேயத்தையும் இந்த இடத்திலே எடுத்து காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றேன். அதையே அபிராமி பட்டர் அவர்களும் அந்த துணை என்பதை எடுத்து கூறுகின்ற வகையிலே, துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதி கொண்ட வேறும் பனிமலர்ப்பூம் கனையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவதறிந்தனமே என்று அபிராமி பட்டரும் கூட அந்த துணையாக எனது தாய் தெய்வமாகிய அபிராமி இருக்கிறாள் என்று பாடுகின்றார். அந்த நாங்கள் எவரும் துணை இல்லாத போதும் இறைவனை துணையாக கொள்கின்ற போதும் எங்களுக்கு செயல் மிகவும் சிறப்பாக நிறைவேறுவதை காட்டுது. அதுபோலவே ஔவையார் திருநாவுக்கரசர் அவர்களும் ஒரு பாடலிலே துணையாய் என் நெஞ்ச துறவிப்பாய் நீ, அப்பன் நீ, அம்மை நீ, ஐயனும் நீ, அன்புடைய மாமனும் மாமியன் நீ, ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்ச துறவிப்பாய் நீ என்று துணையை கூறுகின்றார். போது திருவள்ளுவரும் மனைவியை துணை நலம் என்கின்ற ஒரு அறத்துப்பால் அறமாக எடுத்துக்கொண்டு, ஒரு அதிகாரமாக எடுத்துக்கொண்டு அதை கூறியிருக்கிறார். அப்ப துணை என்பது எவ்வளவு முக்கியம் வாழ்க்கையில என்பதை நாம் எல்லோர் மூலம் அறிய முடிகின்றது. ஔவையார் அது போலவேதான் இன்னும் ஒரு பாடலும் சொல்லுகின்றார், கொன்றை வேந்தனாக இருக்க வேண்டும் நினைக்கின்றேன், துணையோடு அல்லாது நெடுவழி போகேல் என்று கூறுகின்றார். இவ்வாறு பார்க்கின்ற போது ஒருவருக்கு செய்கின்ற உதவியை நாம் மறந்து விடலாம். ஒருவருக்கு உதவி செய்கின்ற போது அதை நாம் மறந்து விட வேண்டும், நாம் செய்கின்ற உதவியை மறந்து விட வேண்டும், மற்றவர்கள் நமக்கு செய்கிற உதவியை மறந்து விடக்கூடாது என்கின்ற நல்ல பண்புகளையும் இதன் மூலம் அறிய முடிந்தது. இந்த ஔவையாரின் சிறந்த பாடல் உண்மையிலேயே எனது மனதை தொட்டது. எவ்வளவு பெரிய பேராற்றல் உடையவர்களும் துணையின்றி எந்த செயலையும் செய்ய முடியாது என்ற அழகிய கருத்தை கூறியது எனக்கு மனதில் சிறப்பாக அமைந்தது. நன்றி. அனைவருக்கும் மிக்க நன்றி, மிக்க நன்றி. அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். அதாவது பண்டு முளைப்பது அரிசியே ஆனாலும் விண்டு உமி போல் முளையாதாம் கொண்ட பேர் ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவின்றி ஏற்ற கர்மம் செயல். அருமையான ஒரு பாடல். உண்மையிலேதான். அதாவது நமக்கு பயன் தருவது கடைசியில ஒரு எப்ப பார்த்தாலும் அரிசி தான், ஆனாலும் உமிய இல்லாமல் முளைக்காது. இப்ப பாருங்கள், ஒரு தாவரத்தின் வித்து முளைச்ச தாவரம் ஆகுதுண்டா, அந்த வித்து உள்ளுக்குள்ள மூடி இருக்கிறபடியாத்தான் உள்ளுக்குள்ள அந்த வித்து
முளைக்கிறதுக்கு உறக்க நிலையில இருக்குது. பிறகு மண்ணை வெட்டிச்சு கிளம்புது. ஆகவே அதை நாங்கள் இப்ப தோலை நீக்கி விட்டு ஒரு பயிரை போட்டோம்னா முளைக்காது. அப்ப அதுக்கு கட்டாயமாக அந்த உமி வேணும். அதுபோல எங்களையும் பாதுகாக்கிறதுக்கு எங்களோட அம்மா அப்பா எங்களை எவ்வளவு பாதுகாத்து வளர்த்தார்கள். ஒரு துணையின்றி நாம் வாழ முடியாது. எப்போதுமே ஒரு துணையின்றி நாங்க வாழையில இணைப்பாக இணையோடு இருக்கும் போதுதான் எங்களோட வாழ்க்கை செழிக்கக்கூடியதா இருக்கு. நீங்க சொன்ன அழகான ஒரு இது, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பது இதுக்குள்ளே இருந்தே நாங்கள் எடுக்கலாம் என்ற சேர்ந்து ஆற்றல் உடையார்க்கு ஆகாது அளவென்று ஏற்ற கருமஞ்சப்ப அதை நீங்கள் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள். உதவி ஒரு மனிதநேய உதவிகள் செய்யும் போது அது எல்லோருக்குமே பலனாக கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அபிராமி பட்டரும் துணை தொழுது என துணையும் தொழுது இருக்கிறதை அவர் அழகாக சொல்லிக்க. அதை விட சொல்லுங்க, துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் என்று தொடங்கும். என்று தொடங்குதா? ஓகே. மற்ற துணியாய் என் நெஞ்சத்தில் என்று அவர் பாடிக்க மணிவாசகர் திருநாவுக்கரசருடைய பாடல். திருநாவுக்கரசருடைய பாடல் உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த துணையோடு அல்லாமல் நெடுவழி போதல் கஷ்டம். அதாவது எப்போதுமே எங்களுக்கு ஒரு துணை நலம் இருக்கும் என்றால் எங்கட நலமும் இன்னும் ஒரு ஆற்றல் உள்ள நலமாக இருக்கு. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒருவருக்கொருவர் ஒரு துணை நலமாக இருப்பதனால் ஒரு கற்ற அறிவு கூட பார்வோற்ற ஒரு பயனாக மற்றவருக்கும் இருக்கும் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதும் உண்மை. மிக்க நன்றி சிவமணி புவனேஸ்வரன் அவர்களே. அழகான அந்த பண்டு முளைப்பது நினைச்சு பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. சரி, அடுத்து நாங்கள் சர்வேஸ்வரி அக்காட்ட வருவோம். சர்வேஸ்வரி அக்கா எத்தனாவது பாடலுக்கா? ரெண்டாவது பாடல். நல்லாரை காண்பதும் என்னக்கா? சரி, நீங்க பாடுங்க. டிடிஎஸ் கழகம் நடத்தும் மூதுரை ஆய்விற்கு தலைநாளும் தமிழ் மாமணி நவுலா சிவநாதனுக்கும் இதனை சிறப்பிக்க வந்த கருத்தாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்த வந்தவர்களுக்கும் தாய் தென்றல் வீசுவர் அவ்வை மொழி மலர்ந்திருக்க பிள்ளை மொழி கூறுவது போல் ஔடகமாய் மகிமையை துறங்கி நிற்க பைந்தமிழில் பரவசமாய் நான் பயிர வந்தவளே என்னை தமிழை வழங்கிக்கொண்டு நல்லாரோக்கி செய்த உபகாரமோ கல்மேல் எழுத்து போல் காலுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சதாக்கி இந்த உபகாரம் அன்றே அவ்வை இன்று நடப்பதை தெரிந்துதான் எழுதினாலோ என்று சந்தேகங்கள் பல எழுகின்றது. ஏனென்று சொன்னால் நல்லவர்கள் என்ற ஒரு பாங்கு யாரும் காண முடியாத ஒரு ஆதங்கமா இருக்கின்ற காலகட்டத்தில் நல்லவர் என்று அறிந்து செய்யக்கூடிய ஒரு பலன்தான் உபகாரம்தான். அந்த உபகாரம் அது பட்டது போல் இருக்கும். ஆனால் அந்த நெஞ்சத்தில ஈரம் இல்லாத ஒரு மனிதருக்கு நாம் செய்கின்ற உபகாரம் நீர் மேல் எழுத்து போல். நீரில் எழுதுவது பதியாது, அது ஓடுகிறது. ஆனால் தலே பொறிக்கப்பட்டது இன்றும் கொண்டிருக்கிறது, வர முடியாது கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலாக அந்த காலத்தில் நிலான் இன்று வாழ்வியல் இன்றைய வாழ்வியலில் ஈரமில்லாத நெஞ்சத்தான் இருக்கிறார்கள். ஈரமானவர்கள் என்று சொல்வது உகந்தது அல்ல. ஈரமில்லாத நெஞ்சத்தார்க்குத்தான் ஒவ்வொருவரும் உபகாரம் நீந்து கொள்கிறார்கள். இந்த உபகாரம் ஏன் நீந்து கொள்கிறார்கள் சொல்வார்கள். கலத்தை முனை தொட்டறியாமல், உடல் உழைப்புகளை பரம்பராமல், ஊனங்கள் போல் வாழ்ந்து கொள்ளும் நிலையிலே கையேந்தி வாழ்கின்றார்கள். அப்போ அது பணம் என்கின்ற ஒரு காரணம் ஆகு. அந்த ஆகுவின் தன்மையில் எப்படி நாம் வாழ வேண்டும், அந்த வாழ்வதில் என்ன அர்த்தம் என்ற வன்முறை என்றால் கையை ஏந்தார்கள். உழைக்கும் கரங்களை ஏந்த முடியாமல் அந்த ஊனக்கரங்களை ஏந்துகிறார்கள். ஏனென்று சொன்னால் உபகாரம் நமக்கு தாருங்கள், நன்மையான உபகாரத்தை நவின்று நமக்கு தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே நாம் பார்க்கும் போது
நல்லவர் ஒருவருக்கு செய்கின்ற உபகாரத்தை நாம் அறிந்து செய்ய வேண்டும், தெரிந்து செய்ய வேண்டும். அந்த செய்வதில் பலன்கள் இருக்குமா, அது பிரகாரம் நமக்கு வராட்டியும் அதனால் மௌனமாக நம்மை வரவேற்பார்களா என்ற ஒரு நினைவை நாம் நினைந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட போதுதான் நாம் செய்கின்ற உபகாரம் பலன் வரும். ஏனென்று சொன்னால், ஒன்றை செய்யும் போது நன்றி உபகாரம் பார்த்து அதற்கு பிரதிபலிப்பு பார்த்து செய்வது அல்ல உபகாரம். ஆனால் செய்கின்றவரை நல்லவர்களா என்று தேர்ந்தெடுத்து பார்ப்பது உண்மையான ஒரு வாழ்வியலை இந்திய வாழ்வியல் எடுத்து பார்த்தால், யாருக்கு எந்த உபகாரம் செய்தாலும் பிற முதுகாட்டி உங்களால் நாங்கள் வாழ்ந்தோம் என்கின்ற கேள்விக்கனை கொடுக்கிறவர்களும், நாம் தான் வாழ்ந்தோம் என்கின்ற இருமாப்பு கொள்கிறவர்களும், இதற்கெல்லாம் சொன்னாலோ அன்று நல்லாதவர்களுக்கு நீர் உபகாரம் செய்ய, அந்த நல்லவர்களுக்கு செய்யாத பலாபலன் இன்று எத்தனை பேர் எங்கள் கண்கள் முன்னாலே வாழ்ந்து கொண்டவர்கள், வாழ வைத்தவர்களை இன்று காலால் எட்டி உதைக்கின்ற ஒரு கைங்கரியத்தை காணுகின்றோம். அது நெஞ்சுரம் ஆருக்கு இருக்கு, வல்லவர்களுக்கு இருக்கு இல்லை. இப்படி ஈரமில்லா நெஞ்சத்தாருக்குத்தான் அந்த நெஞ்சுரம் இருக்கிறது. நல்லவருக்கு நெஞ்சு உரைப்பாக இருக்காது, அது மெதுமெதுமாக பூ மாதிரி இருக்கும். என்று சொன்னால் அங்குதான் தன்மை, அன்பு, பாசம், நேசம் என்ற மனித நேயங்கள் இருக்கின்றது. அந்த ஈரமில்லாத நெஞ்சில்தான் வறண்ட எண்ணங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு இந்த உபகாரம் நீர்மேல் இருக்குமே. எனியார் நம் இதனை அறிந்து நாம் பல பாரம்பரியங்களை உணர்ந்து எனிவரும் சமூகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும். நல்லவை செய்யுங்கள் என்று சொல்லி அறிவுறுத்தண்டும். இந்த மூதுரை அறிந்து கொள்ளக்கூடியதல்ல, மூகுலம் தெரிந்து கொள்ள சந்தர்ப்பத்தை தந்து நின்றதுக்கு உங்களுக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. மிக அருமையான ஒரு மூதுரையை எடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக, அதாவது நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போக, நாங்க நல்லவருக்கு செய்யற அந்த சேவை அவைகளுக்கு செய்கிற உதவியல் கூட கல்லுக்கு மேல எழுதுற எழுத்து ஒரு நாளும் அழியாது. அப்படி எந்த நாளுமே தெரியும். இதனால் தான் கல்வெட்டுகள் இன்றும் வரலாறை பேசுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அல்லாது அது இல்லாமல் ஈரமில்லா நெஞ்சத்தாரு, நாங்க உண்மையா சில பேருக்கு நாங்கள் என்னன்னு சொல்றோம், அந்த தேவையில்லாம உதவி செய்திருக்கிறோம். நினைச்சு இப்ப பாக்க அந்த ஈரம் இல்லாதவருக்கு செய்த உபகாரம் நீர்மேல் எழுத்து போல், அதாவது நீருக்கு மேல நாங்கள் எழுதினா அது அழிஞ்சிடும். அப்ப அவர்களுக்கு செய்த உபகாரம் ஒரு நாளுமே நிலைத்து நிற்காது என்பது உண்மையான ஒன்றுதான். அதைத்தான் நீங்கள் அழகாக சொன்னீர்கள். இந்த கலப்பை பிடிக்காதவன் கைகூட கடினத்தை விளங்கி கொள்ள முடியாது என்று சொல்லுவார்கள். ஏனென்று கேட்டா, அந்த மற்றவரை அது கஷ்டம் அப்பதான் தெரியும். அந்த வியர்வை சிந்தி உழைச்சு மற்றவருக்கு கொடுக்கும் போதுதான் தெரியும் அதிண்ட வலி. ஆனால் இப்பொழுது பார்க்கின்ற ஆக்களுக்கு நாங்கள் உதவி செய்து பார்த்தோம் என்றால் அது நல்லவராயே இல்லை போல் தெரிகிறது. அதாவது நல்லவர் என்று நினைத்து கொண்டு நாங்கள் செய்கிறது, அவர்கள் எங்களுக்கு அந்த நன்றி உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். மற்றது நீங்க சொன்னீங்க அழகாக, இந்த வரி எனக்கு பிடித்து கொண்டது. நல்லாரை வாழ வைத்தவரை இன்றைக்கு காலால உதைத்து போட்டு போகிற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள் என்பது உண்மை. ஒரு பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த பெற்றோர்களை நாங்கள் நினைத்து பார்க்க எங்களுக்கு இவ்வளவு உபகாரங்கள் எல்லாம் செய்திருப்பார்கள். அவர்களை நாங்கள் தங்கத்தட்டில் ஏந்த வேணும், அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்த்துகள் சொல்ல வேண்டியது. அந்த பெற்றோரை ஏனென்று தெரியாமல் தட்டிவிட்டு போற பிள்ளைகளை பார்க்கும்போது இன்றைய வாழ்க்கை அப்படி காட்டுகின்றதை அழகாக சொன்னார். காலால உதைத்து போட்டு போவார்கள், இல்லது தாயையே ஒரு மகள் வெட்டின கொலை செய்த சம்பவத்தையே நாங்க பார்த்திருக்கிறோம். இப்படியான சூழல் கூட இருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய மனதில ஈரம் இல்லை, உண்மையிலேயே இரக்கம், ஈரம் மனங்களில வர வேணும். அப்பதான் ஈதல் கூட நல்லதாக இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அப்படி பார்க்க அந்த ஈரம் இல்லா நெஞ்சத்தா இருக்கு, அதற்கு வறண்ட மனம், அதாவது இருண்ட மனமாக இருக்கும். அப்படியாக இருக்கின்ற ஒரு அருமையான மூதுரை. மூதுரை என்பது மூதுரை, அதாவது முன்னைய காலங்களில எங்களுக்கு வழங்கப்பட்ட அவ்வியாரால் வழங்கப்பட்ட ஒரு அருமையான விடயம்.
இதை நாங்கள் கற்கும் போது கூட நிறைய விடயத்தை நாங்கள் இப்ப கொண்டு வருகிறோம் அல்லவோ, இதுதான் காலத்தின் தேவை. இது ஒரு அறம். அதாவது நாங்கள் எங்களுக்காகவோ பெருமைக்காகவோ நாங்கள் சொல்லாவிட்டால் நாங்கள் தேடுறோம், அறிகிறோம். இந்த நேரம் இந்த மணித்தியாலங்களோட நாங்க எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அது கூட அந்த அவையாற்ற இதுவும் ஆண்டவன் அருளும் உங்கள் எல்லோருக்கும் உண்மையிலேயே கிடைக்க வேணும் என்று வணங்கி கொண்டு, அருமையாக சொன்ன சர்வேஸ்வரி சிவருவன் நல்ல வடிவாக எடுத்திருக்கிறார். எல்லாரும் ஒருவருக்கு செய்த உபகாரத்தை அவர் அழகாக கொண்டு வந்திருக்க. உண்மையிலே அக்கா வாழ்த்துக்கள், நன்றாக இருந்தது, பாராட்டுகள் உங்களுக்கு. சரி, அடுத்து நாங்க வெள்ளத்தாயி அழைப்போமா? வணக்கம் வெள்ளத்தாயி. வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் வணக்கம். நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தும் தமிழ்மணி நகலா சிவநாதன் அக்கா அவர்களுக்கு இந்த அன்பு சகோதரியின் இனிய வணக்கங்கள். வணக்கம். மற்றும் தளத்தில் இணைந்திருக்கும் என்னுடைய இணைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஔவை பாட்டி 12ஆம் நூற்றாண்டிலேயே நமக்கு நம் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ரொம்ப முக்கியமான நிறைய கருத்துக்களை நமக்காக சொல்லி வச்சிருக்காங்க. அதை கத்துக்கிற ஒரு பாக்கியம் அக்கா கொடுத்ததுக்கு அக்காவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். இது மூலமா அந்த 31 வெண்பாவையும் நான் திரும்ப படிக்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்துருக்கீங்க எனக்கு. நிச்சயம், எனக்கு நானும் படிக்கிறேன். கண்டிப்பா அதுல இருக்க எல்லா கருத்துமே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கு. அதுல நான் இன்னைக்கு எடுத்திருக்கிற வெண்பா வந்து நாலாவது வெண்பா. நட்டாலும் பால் சுவை குன்றா தளவலாய், நட்டாலும் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இந்த பாட்டுதான். இது வந்து அட்டாலும் பால் சுவை. எத்தனை தடவை அந்த பால் வந்து நம்ம காய்ச்சினாலும் அதோட அந்த இனிய டேஸ்ட் வந்து அது மாறவே மாறாது. அந்த இனிய சுவை வந்து குறைவதே இல்லை. அதுபோல உயர்ந்த பண்புடைய சான்றோர்கள் எவ்வளவு கேட்டுட்டோம், அதாவது வறுமை நிலைமைக்கு கீழே போனாலும் அவங்களோட அந்த உயர்ந்த குணம் அப்படிங்கிறது மாறுறதே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா, உயர்ந்த பண்புடையவங்க வந்து வசதி வாய்ப்புகள்ல குறைஞ்சி போனாலுமே அவங்க நம்மகிட்ட பழகுற விதம், அந்த பெருந்தன்மையான குணம், அவங்க அன்பு காட்டுற விதம், அதுல வந்து ரொம்ப சான்றோர்கள் என்னைக்குமே சான்றோர்கள் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களோட குணம் மாறுறதும் இல்லை, அவங்க அந்த உயர்ந்த இடத்துல இருந்து இறங்குறதே இல்லை. அது வந்து செல்வ நிலையில மாற்றம் இருக்கலாம், ஆனா நம்மளோட மனநிலையில மாற்றம் என்கிறது வரவே வராது அப்படிங்கிறது அந்த சான்றோர்களோட உயர்ந்த குணம். மாறாக நாம அந்த தீயவர்கள் நண்பல்லர் கெட்டாலும் அப்படிங்கிறது, அந்த தீயவர்களோட நம்ம எத்தனை முறை பழகினாலும் அவங்களோட நமக்கு மனசோட ஒரு பிடிப்பு வராது. அவங்க எத்தனை முறை நம்ம கிட்ட பழகினாலும் அவங்களோட நம்மளால ஒட்ட முடியாது மனசளவுல. பல முறை பழகினாலும் நல்ல நண்பர்கள் ஆக மாட்டார்கள். அது வந்து சங்க நெருப்புல சுட்டாலும் அது தன் இயல்பான வெண்மை நிறத்தை மாற்றவே மாற்றாது. அதுபோல பல முறை பழகினாலும் நல்ல நண்பர்கள் அவங்க ஆக மாட்டாங்க, தீயவர்கள் அப்படிங்கறதான் இந்த வெண்பா நமக்கு சொல்ல வருது. சங்கை நெருப்புல இட்டாலும் அது தான் இயல்பான வெண்மை நிறத்தை தருவது போல மேன்மக்கள் எப்போதும் மேன்மக்களே. அவங்களோட அந்த இயல்பான உயர்ந்த குணத்துல இருந்து அவங்க மாறுறதே இல்லை. பாலை எத்தனை தடவை காய்ச்சினாலும் அதோட சுவை இனிமையாவே இருப்பது போல நல்லவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் தங்களோட நல்ல குணங்களை மாற்றிக்கொள்ளவே மாட்டார்கள். சங்க நெருப்புல இட்டு சுட்டாலும் அது தன் வெண்மை நிறத்தை வந்து இழக்கவே மாட்டேங்குது, மேலும் தூய்மையான வெண்மை நிறத்தையே தந்துட்டு இருக்கு. அது போல உயர்ந்த குணமுள்ள சான்றோர்கள் எப்போனாலும் தங்களுடைய அந்த மேன்மையான குணத்தை இழக்கவே மாட்டார்கள். நண்பர்கள் மனத்தால் நல்லவர்கள் அல்லாதவர்களுடன் எவ்வளவுதான் பழகினாலும் அன்பு பாராட்டினாலும் அவர்கள் ஒருவருடன் உண்மையான நண்பர்களாக மாற வாய்ப்பே இல்லை. அதனால இந்த வெண்பா நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, பால் எத்தனை தடவை காய்ச்சினாலும் அந்த சுவை மாறாத மாதிரி நாம வந்து உயர்ந்த சான்றோர்களா நல்லவர்களா பழகி நம்ம குணங்கள் மாறாம இருக்கணும் அப்படிங்கிறத நான் இது மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாய்ப்பினை அளித்த அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிக்க நன்றி. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒவ்வொரு தரம்
தேடுறீங்கள் தானே, அந்த தேடல்ல எங்களுக்கு ஒரு அறிவு கிடைக்கின்றது. ஆம், அருமையான இது. நான் நினைக்கிறேன் 5ஆம் ஆண்டுல நாங்கள் இந்த மூதிரிய படித்திருக்கிறோம். அப்ப பார்த்தால அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பர் நண்பல்லர் என்றுதான் வருகிறது. அது என்ன நண்பு அல்லர் நண்பல்லர். ஆம், கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மதரும். இப்ப சங்கை நீங்கள் எவ்வளவு தரம் சுட்டாலும் அது வெள்ளையாகத்தான் இருக்கும். அது மாதிரி பாலை காய்ச்சுங்கோ, கருப்பாக வராது. நீங்க மஞ்சளை போட்டா அது மஞ்சளா வரும் என்று சொல்லலாம். அப்படி இல்லை, பாலை காய்ச்சா அது வெள்ளையாகத்தான் இருக்கும். அது போலத்தான் நல்ல பண்புடையவர்களோட பழகினாலும் எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். நல்ல பண்புடையரோட பழகினா எங்களுக்கு ஆன்றோர்கள் சான்றோர்கள் அவியோர்கள் நல்லவையரோட பழகிக்க எங்களோட நட்பு நிலைச்சு கொண்டு இருக்கும். ஆனால் நற்பண்பு இல்லாதோருடன் நாங்கள் எப்படி பழகினாலும் அவர்கள் தங்களோட குணத்தை ஏதோ ஒரு இடத்துல காட்டுவார்கள். ஏனென்றா எங்களோட நிலைமை தாழ்ந்தாலும் நற்பண்புள்ளவர்கள் சிறந்தவர்களாகத்தான் பழகுவார்கள். சில நேரம் நாங்கள் வறுமையில இருக்கலாம், அல்லது கெட்டு இருக்கலாம், அல்லது எங்களுக்கு ஒரு செல்வம் இல்லாமல் இருக்கலாம். அதுக்காக எங்களை உதறி விட்டு போக மாட்டார்கள். நல்லவர்கள். ஆனா தீயவர்கள் என்றா உதறி விட்டு போவார்கள். அதுலதான் அவர் அப்படி எடுத்திருக்கிறார் பாருங்க. பாலின் சுவையையும் சங்கையும் எடுத்து எங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்றா இவ்வளவு கெட்டிக்காரி ஔவையார்ன்றதை நான் நினைச்சு பாக்குறேன். ஏனென்றால் அந்த சங்கு எடுக்கிறாரு, நாங்கள் சுண்ணாம்பையும் எடுக்கலாம் தானே என்று இப்ப யோசிக்கிறேன். சுண்ணாம்பையும் சுட சுட என்ன தெரியும், வெள்ளையாத்தான் தெரியும். ஆனால் அவர் அந்த சங்கு கண்டது ஒரு மேன்மையான ஒன்று. ஏன்னா கோயில்ல ஊதுவம் அப்படி பெருமதி மிக்கது. அதுபோல பாலும் அந்த இற வழிபாட்டில பெருமதி மிக்க ஒரு பொருளை எடுத்து அப்படி காட்டுறாரே, அது இவ்வளவு நல்லது. நல்லவர்களாக இருக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல ஒரு உதாரணங்கள் உண்டு. நீங்க சொல்றீங்களா, அன்பை காட்டினாதான் நாங்கள் அன்பு மற்றவர்களுக்கு காட்டுவோம். இல்லாவிட்டால் எங்களோட மனநிலையிலும் அவர்களுடைய மனநிலையிலும் மாற்றம் வந்துவிடும். அதனால தீயவருடைய நட்பை எப்போதும் விலக்குங்க. அது பரவாயில்லை. உங்களை மதிக்காதவருடைய நட்பை மீண்டும் சேர்த்துக் கொள்ளாதீர்கள். ஏனென்றால் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவாருடன் உறவு கலவாதிருத்தல் வேண்டும் என்றே சொல்றாங்க. அது வேந்தேன் அந்த உறவை நான் நினைப்பேன், ஐயோ எனக்கு அவரோட நீண்ட கால நட்பு இருந்தது, இப்ப அவர் விட்டுட்டு போனாலும் இந்த மனம் இன்னவோ நினைக்குது என்று நாங்கள் எல்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் வீண். அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இப்ப அறிவான சூழல்ல நீங்க வாழ்றீர்கள். மனதை திட்டமாக வச்சிருக்கணும். எங்கட இன்றைய மணித்துளிகள் எங்களுக்கு தார வெற்றியும் சந்தோஷமும் தான் நீண்ட நாள் எங்களை வச்சிருக்க போகிறது. ஆகவேதான் நாங்கள் நல்ல நட்புகளாக, அதாவது வெள்ளத்தாய் சொன்னாலும் வெள்ளத்தாய் போன்ற இதுல இணைந்திருக்கிற அத்தனை உறவுகளின் நட்புகளும் எங்களுக்கு சார்ந்தோராக இருக்கிறபடியால் என்றைக்குமே எங்களுக்கு நல்லதுதான் தரும். என்னோட ஒரு சில விடயத்தை நாங்கள் உங்களுக்கு கேட்டாலும் உடனே நீங்க பதில் தருவீர்கள். என்ற அன்போடு தான் இருக்கிறீர்கள். ஆகவே இப்படியான அன்பு எங்களுக்கு நிலைத்து நிற்க வேணும் என்பதையும் அவருடைய இந்த மூதிர மூலம் நாங்களும் எடுத்துக்கொள்கிறோம். மிக்க நன்றி வெள்ளத்தாயி, சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். அடுத்து நாங்கள் திரிபுர சுந்தரி அழைப்போம். பாருங்கள், திரிபுர சுந்தரி எங்க? திரிபுர சுந்தரியை காணவில்லை. திரிபுர சுந்தரி நீங்கள் வரலாம். எத்தனையாவது பாடல்களை என்ன தலகுல அனுக்கிறீங்கள்? பாருங்க, மற்ற பக்கம் திருப்புங்க. மற்ற பக்கம் கொஞ்சம் திருப்புங்க. இப்ப சரியாயிட்டுதோ? பாடல் 13. நீங்கள் 13. ஓகே, சொல்லுங்க. கவையாகி கொம்பாகி காட்டகத்தை அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறியாதவன் நல்மரம். அவர் ரெண்டை சொன்னவர் இந்த குரல். நீங்க அதே அப்ப சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. கூப்பிடவும் லேட்டாக காலம் தாழ்ந்து இணைந்ததுனால அனைவருக்கும் வணக்கம் சொல்ல மறந்துட்டேன். பாடலுக்கு நேராக வந்து விட்டேன். அவை ஒவ்வொரு பாடல்லையுமே ஒவ்வொரு கருத்துக்களை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை ரொம்ப சுவைபட ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க. காட்டில் உள்ள கிளைகள் பெருசாக இருக்கக்கூடிய உயர்ந்த மரங்கள் நிறைய வனத்துல இருந்தாலும் எல்லா மரங்களும் மரம் இல்ல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி மரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னா, கல்வி கற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபையில் இந்த குறிப்பு ஓலைன்னா ஓலைச்சுவடியில தான் அந்த காலத்துல எழுதியிருக்காங்க. அந்த ஓலையை ஒருத்தர் கொடுத்து வாசிக்க சொல்றப்போ பிழை இல்லாமல் வாசித்தும் அதோட பொருள் விளங்கும்படி கூறினாதான் அவன் சிறந்தவனாக கருதப்படுவான். அப்படி இல்லாதவன் கல்வி கற்காதவன் என்றதுதான் பொருளாகுது. அப்படி கல்வி
கல்வி கற்காதவன் வந்து காடுகளுக்கு மரங்கள் நிறைய இருந்தாலும் அது பயனில்லாத மரம் அப்படிங்கிற மாதிரிதான். ஒரு நிமிஷம். காடுகளுக்கே நடுவே மரங்கள் இருந்தாலுமே எல்லா மரமும் பயன் இல்லை. அது போல கற்றவர்கள் இருக்கக்கூடிய சபையில ஒருத்தன் வாசிக்க முடியாம இருந்தான்னா, கல்வி கற்காதனால அவனால வாசிக்க முடியல, அப்படி இருக்கிறவன் பயன்படாத மரம் அப்படின்னு சொல்லி வந்து ஔவையார் வந்து சொல்றாங்க. அப்போ இந்த பாடல்ல கருத்து என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்து சொல்றாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே, 1000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கல்வி முக்கியம் அப்படிங்கிறத ஔவையார் அன்று சொன்னாங்க. இப்பவும் வந்து கல்வி முக்கியம், கல்வி இல்லாதவங்க வந்து பயனற்ற மரம் அப்படிங்கிறது இவரோட பாடல்ல பொருள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான ஒரு பாடல் அது, உண்மைதான். சுவியாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றான் குறிப்பு அறிய மாட்டாதவன் நன்மரம். அப்ப நீட்டோலை வாசியான், அதாவது நீட்டாக கொடுக்கப்பட்ட அந்த வாசிப்பு ஓலையை நீ வாசிக்காவிட்டால் நீங்க நல்ல மரம் இல்லை, அதாவது நல்ல மனிதன் இல்லை என்றதை அவர் சொல்றார் அழகாக. நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சுவையாகி கொம்பாகி என்று சொல்ற, கவியாகி கொம்பாகி, மன்னிக்க வேணும், கவியாகி கொம்பாகி, அதாவது கிளைகளோட கொம்புகளோட காட்டில் நிற்பவை மரங்கள் அல்ல. எல்லாம் வடிவம் நின்றாலும் அவை மரம் அல்ல. ஏனென்றால் சபையின் நடுவே ஒருவர் தரும் ஓலையில் எழுதியிருப்பதை நீ வாசிக்க வேணும். அதாவது வாசிக்க தெரிந்தவன் தான் அவன் ஒரு சிறந்த மனிதன் என்று சொல்லுகிறார்கள் என்பது உண்மைதான். ஆகவேதான் நீங்கள் அந்த கல்வி கற்றவர் இருக்கிற சபையில உங்களுக்கு வாசிக்க தெரிய வேணும். அந்த கற்ற இடத்துல ஒன்று பேச தெரிய வேணும். அப்படி தெரியாத இடத்துல நீங்க போகும்போது அது உங்களுக்கு வந்து பயனற்றதாக இருக்கு. நீங்க படிச்சும் பிரயோசனம் இல்லை. இதனாலதான் வெளிப்படுத்துகிறேன். நான் சொன்னேன், அந்த இடறியல் அறிவு உங்களுக்கு எப்ப வந்து வேண்டாம். அது சில நேரம் இப்ப உங்களோட கையில தாரன், இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க ஏற்றுக்கொள்ள வேணும். ஏனென்றால் உங்களால முடியும். ஏனென்றால் நாங்கள் பின் பக்க துணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்வோம் என்றதுதான் உண்மையான கருத்து. ஏனென்று கேட்டா, எல்லாரும் ஒரு ஆள் மட்டும்தான் வளர்றாண்டு, எல்லாரும் எங்களோட சேர்ந்து வளர வேணும் என்றதுதான் எங்களோட ஒரு எண்ணம். அதனால நீங்க சொன்ன மாதிரி கற்றவர் சபையில இருந்தால் அவர் கற்றவர் மாதிரி இருக்க வேணும். இல்லாட்டி அவர் கற்றும் பிரயோசனம் இல்லை, கற்காதவர் என்று எடுத்துக்கொள்ளுவார்கள். அதனால்தான் இந்த கவியாகி கொம்பாயின் அந்த கருத்துல வந்து உண்மையிலேயே ஒவ்வொரு மனிதனும் கற்க வேண்டும் என்பது உண்மை. இந்த மூதிரியை நாங்கள் அறியும் போது எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் கற்க வேணும் என்பதை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்க வேண்டிய தேவை வருகிறது. ஆகவே ஒவ்வொரு மனிதனும், கற்ற மனிதனுக்குத்தான் தான் போற இடத்தின் மொழி அறிவு தெரியும், அந்த போற இடத்தின் வழியை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும், ஒரு தொழில்நுட்பத்தின் திறனையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஊக்கம் வரும். அப்ப இப்படி பார்த்தோம்னா கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பென்று சும்மா சொன்னார்கள், உண்மையாகத்தான் சொன்னார்கள். ஆகவே நீங்கள் அந்த மூதுரியை எடுத்துக்கொண்டு வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள். இது போன முறை சிவசெல்ல மரபத்து செய்தபடியா நீங்க வேறு ஒன்று எடுப்பீங்கள் என்றுதான் நான் யோசிச்சேன். இல்ல உங்களுக்கு தந்திருக்கலாம் ஒன்று, பரவாயில்லை, அதுக்கான திருப்பியும் செய்யறதும் ஒன்று இல்லை தானே. மிக்க நன்றி திரிபுர சுந்தரி, அழகாக செய்திருக்கிறீர்கள். அமண்டே சிவசெல்ல மரபத்தை காணவில்லை, அவர்தான் முக்கியமாக நின்றவர், இங்கே ஓடிட்டார். சரி, இப்பொழுது கோசலா ஞானம் வந்து அவர் ஒரு வாழ்த்து சொல்லுவார். அவருடைய ஒரு குரலையும் அவர் சொல்ல போறாராம், தான் எழுதிய ஒரு மூதுரேன்ற ஒரு வடிவத்தில் அவர் எழுதிய பாடல். சரி, வணக்கம் கோசலா, வாருங்கள். கவியாகி இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம். வாங்க. நகுலா அவர்களுக்கும் மற்றும் கவிஞர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். TSSL நடத்துகின்ற மூதுரையும் வாழ்வியலும் சிறப்பான ஒரு ஆய்வரங்கம். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். அதை கேட்பதற்கு தான் ஓடோடி வந்தேன். நல்லது, வாங்கோ. ஒவ்வொருத்தருடைய பாட்டுகளையும், சிவமணி, திரிபுர சுந்தரியார், சர்வேஸ்வரி அவர்களின் பாட்டையும் கேட்க ஒரு ஆவலாக வந்தேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிவமணி, திரிபுர சுந்தரி, வெள்ளத்தாயி, மற்றது சந்திரா நிக்கிறா, அவ ஒரு கருத்து சொல்லுவா. அவ பார்வையாளர். 4 பேரும் சிறப்பாக
ஔவையாருடைய உவமை கருத்துக்களை சிறப்பாக அளித்தார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. உண்மையிலேயே இதை கேட்க நாங்கள் கேட்கிற மாதிரி இளஞ்சமுதாயம் கேட்க வேணும் என்றதான் இந்த அவா எனக்குள்ளே நெடுக இருக்கின்ற அவா. ஏனென்று சொன்னா நாங்கள் கனகாலம் மண்டில்ல, அந்த இளம் சமுதாயம் வளர்ந்து வருகின்ற சமுதாயம் அதை கேட்டு அதன்படி ஒழுகினால் இந்த வன்முறைகள் எல்லாம் நிகழாதென்று நினைக்கின்றேன். நான் உங்களோட பாவுக்கு ஏற்ற ஒரு கவிதை நான் எழுதி வச்சேன், அதை சொல்றேன். வெண்பாவில் தான் கற்ற நூலளவே தான் நுண் அறிவுமே, அளவே தவத்திலும் பெற்ற செல்வமும், தவத்திலும் பெற்ற செல்வமும், தான் கற்ற கல்வியுமே தம் பிறவுமே, ஊன்றி படிக்க உயர்வு. நல்லதானா? இது நான் அந்த அந்த பாவை மாத்தி எழுதினேன் வெண்பால. அப்படியெல்லாம் 20 பாக்கள் எழுதி வச்சிருக்கிறேன். 31 பாக்கள்ல 20 பாக்கள் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா இதுல நீங்கள் ஒரு உதாரணத்தை கொண்டு வந்திருக்கலாமே. அவர் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் என்று எடுத்தவர். நீங்கள் தான் கற்ற நூலளவே அறிவு, அது அந்த கற்ற அறிவுமே தோன்றும் அளவே தவத்திலும் பெற்ற செல்வமும், தான் கற்ற கல்வியுமே தோற்றம் பிறவுமே, தான் கற்ற கல்வி ஒரு தோற்றம் பிறவுமே, ஊன்றி படிக்க உயர்வு. இந்த ஊன்றி படிக்க உயர்வு என்றதுக்குள்ள அவ்வளதையும் அடக்கி வச்சிருக்க. அப்ப இந்த கல்விதான் முக்கியத்துவம் என்றதை பற்றி ஒவ்வொரு பாக்கள்லையும் சொல்றது. கல்விதான் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கத்தை கொண்டு வரும். எப்படி எப்படி வாழ வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கொண்டு வரணும். அதுக்குத்தான் அந்த பால் சங்கு ஒவ்வொரு உதாரணங்களை கொண்டு வந்தவர்கள். அதனுடைய எல்லோருக்கும் சிறப்பான நல்ல வாழ்த்துக்கள். ஒவ்வொன்றையும் விளக்கமாக தந்தார்கள். எல்லோருக்கும் நல் வாழ்த்துக்கள். இதால நாங்கள் மீண்டும் மூதுரையை படிக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, நிச்சயம். மூதுரையை படிச்சு எங்களுக்கு இன்னும் புது விடயங்கள் அறியக்கூடிய வாய்ப்பு, நல்ல பல கருத்துக்களை அறியக்கூடியதா இருக்கு. ஆமா ஆமா ஆமா, உண்மைதான். அருமையாக சொன்னீர்கள். தான் கற்ற நூலளவே அறிவு அதாவது தோற்றம் பெறவே ஊன்றி படிக்க வேணும் என்றது உண்மையாக. அந்த ஒரு நாங்க படிக்கிறது சும்மா மேலோட்டமா ஒரு புத்தகத்தை வாசிச்சோம்னா அதுல ஒன்றும் இல்லை. அதை ஊன்றி படிக்கும் போதுதான், இப்ப மூதுரையை ஊன்றி படிக்கும் போதுதான் உள்ளத்திலே நல்ல எண்ணம் உருவாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு வருது. ஆகவே அதை நீங்கள் அழகா சொன்ன, ஊன்றி படிக்கும் உயர்வு தானாக வரும். ஊன்றி படிக்க, அதே நேரம் ஊன்றி படிக்க 4 வரிக்குள்ள சொற்களும் இந்த கடைசி வரிக்குள்ள அடங்கி இருக்கு. ஆமா, நிச்சயம். அதான் அப்படி வச்சு கொண்டு வந்தது. ஊன்றி படிக்க உதவி என்று எடுத்திருக்கிறீங்க. ஆமா, அந்த கல்வி என்பது ஒழுக்கத்துக்கு முதல் காரணம் கல்விதான். அதனால்தான் வள்ளுவரும் ஒழுக்கம் அடக்க முடைமைக்கு பின்னால வச்சுக்கிறார். அந்த ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றது. ஒழுக்கம் உயர்வு தரும் என்னென்றால் நாங்கள் அந்த ஒழுக்கமாக இருக்க வேணும் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அது மாதிரி தான் இந்த நீராம்பல் இதுவும் நீங்கள் கற்ற நூலின் அறிவு என்றது உண்மையான ஒன்றுதான். ஆமா, அதைத்தான் அப்படி கொண்டு இன்னொன்று சொல்றேன் பாருங்க. ஒன்று மட்டும் சொல்லி விடுறேன். மண்ணில் பிறக்கின்ற மாந்தர்க்கு நல்லுரைகள். யார் சொன்னவர்? ஔவையார். என்ன? மண்ணில் பிறக்கின்ற மாந்தர்க்கு நல்லுரைகள், பெண் புலவர் ஆன இவர் பேசினார் நன்னறிகள். நிச்சயம். எண்ணியதை ஆக்கமுடன் ஏற்றம் பெற வைத்தார். எண்ணியதை ஆக்கமுடன் ஏற்றம் பெற வைத்தார். பெண் புலவர் சொன்னதெல்லாம் பொன். உண்மைதான். அது வேண்டாம். உண்மைதானே. அவர் ஏனண்டா மண்ணில் பிறக்கும் மாந்தர் எல்லாம் ஒரு நல்ல எண்ணங்களோட பிறக்க வேணும் என்பது உண்மை. பிறந்தாலும் அந்த எண்ணங்களை விருத்தி செய்து அந்த திறன்களை மற்றவர்களுக்கும் கொடுத்து வளர்க்க வேண்டும் என்பது உண்மையான ஒன்று. அதனாலதான் கல்வி கூடங்கள்ல உண்மையாகவே கற்பித்தலுக்கு இந்த நல்லுரைகள் சொல்றதுதான் உண்மையான சிறப்பு. நிச்சயம். மற்றது குழந்தைகளை கல்வி கற்கிறதுக்கு வீட்டுக்குள்ள வைத்து பூட்டக்கூடாது. பிள்ளைகளை கட்டாயம் கல்வி கற்க விட வேணும். நல்லுரைகளை கூறி அந்த பிள்ளைகளை கற்பித்து கொண்டு வந்தா அந்த பிள்ளைகள் நல்ல வழிக்கு வருங்கள். உண்மையா உலகத்துல என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் அவன் சித்தம்.
உங்களோட குரலுக்கும் மிக்க நன்றி. மண்ணில் பிறக்கும் மாந்தர் எல்லாம் எண்ணமெல்லாம் எழுத்தோடையும் எண்ணி எண்ணி துணிக கருமம் என்ற போல நல்ல எண்ணங்களோட வளர வேணும் என்றது உங்களுடைய ஒரு ஆசையாகவும் இருக்கின்றது. அதே ஆசை எல்லோருக்குமே இருக்கின்றது என்பதும் உண்மைதான். மிக்க நன்றி கோசலா ஞானம். உங்களோட வாழ்த்தும் உங்களோட நீங்கள் எழுதிய குரலுக்கும் நன்றி. இப்பொழுது நாங்கள் நிறைவுக்கு வருகிறோம். ஓகே, இப்பொழுது நாங்கள் சந்திராவை அழைத்துக் கொள்வோம். சந்திரா வணக்கம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டீங்கள், ஒரு வரி ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லுங்கள். சந்திரா வணக்கம். எதிர்வரும் காலங்களில் அவரும் வந்து இணைவர். என்னண்டு அசோ அப்படியே நான் கவனிக்கல. ஓகே ஓகே சந்திரா சொல்லுங்க. உங்களுடைய செந்தமிழ கேட்க எனக்கு திருவிர சுந்தரி அது மிகவும் சந்தோஷமா இருந்தது. நல்லா இருக்கு. அவ்வளவு திறமைசாலி இல்ல உங்களோட மாதிரி. மிகவும் நன்றி 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 நன்றி. ஓகே, நீங்க கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கும் அடுத்த முறை எனக்கும் அதான் எனக்கும் விருப்பம் போல. நன்றி நன்றி நன்றி. இருவரி என்றாலும் எங்கள் இதயத்தை குளிர்வித்தது உங்கள் வரிகள். மிக்க நன்றி. உண்மையிலேயே இந்த மூதுரை எங்களுக்கு மூதுரை, அதாவது முன்னர் சொன்ன அந்த உரை இன்றும் எங்களுக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவை பாட்டி காலத்தால் முந்திய பாட்டி என்றாலும் அவர் ஆத்திசூடிய கூட அழகாக பாடினார். ஆத்திசூடி அமர்ந்த தேவனை ஏற்றி ஏற்றி தொழுதோம் நாமே என்று அவர் அந்த ஆத்திசூடிய பாடின மாதிரி இந்த கொன்றவேந்தனை பாடும்போது உண்மையிலேயே உள்ளமெல்லாம் மகிழ்கின்றது. அதே நேரம் இன்னும் எங்களுக்கு ஒரு படைப்பை உருவாக்க வேணும் என்பதை உளமாற தருகின்றது. எனக்கு அந்த கவையாகி கொம்பாகி அந்த பாட்டிலிருந்து எனக்கு வந்தது சுவையாகி சுடராகி சுமையின்றி வாழ்ந்தால் என்று வந்தது. நேரம் இல்லை எழுத. அப்ப யோசிக்கிறேன், அந்த கவையாகி கொம்பாகியில சுவையாகி சுடராகி சுமையின்றி வாழ்ந்தால் அடுத்த பாடல நான் எழுதி கொண்டு என்னுடைய பாடல் எழுதி கொண்டு அடுத்த முறைக்கு வருகிறேன். ஒரு உதாரணத்தோட நாங்கள் எழுதி கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். நாம் இதுவரை நேரமும் உண்மையிலேயே மிகச் சிறப்பாக இந்த மூதுரியை நீங்கள் உங்கள் வார்த்தைகளில தேடியதும் அதை பொருளால் உணர்த்தியதும் அதே நேரம் வாழ்வியல் தேடல்களையும் அதுக்குள்ள புகுத்தி தந்ததற்கு உண்மையிலேயே மனம் நிறைந்த வாழ்த்துக்களை TSS செல்வம் சார்பாக உங்களுக்கு தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.